செங்கோட்டையனுடன் சேர்ந்து அவரது ஆதரவாளர்களும் கூண்டோடு நீக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன் வணக்கம். செங்கோட்டையனுடன் சேர்ந்து நீக்கப்பட்ட அவரது ஆதரவாளர்கள் யார்? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கட்சி தலைமைக்கு எதிராக கருத்து கூறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்சியின் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார்கள் என இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது செங்கோட்டையன் நீக்கத்தின் மூலம் மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஜெயலலிதா இருந்த பொழுது எந்த ஒரு நிர்வாகியும் ஜெயலலிதா அவர்களுடைய கருத்துக்கு எதிராக தற்பொழுது வரை மறுபேச்சு பேசியதில்லை. ஆனால் பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவின்படி தற்பொழுது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வெளிப்படையாகவே செங்கோட்டையன் அவர்கள் 10 நாட்கள் தலைமைக்கு கெடு விதித்திருந்த நிலையில் இபிஎஸ் அவர்கள் கடும் கோபமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நாள் உடனடியாக அவருடைய கட்சி பதவிகள் அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பானது பறிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது அவருடைய ஆதரவாளர்கள் 7 பேரின் பதவிகளையும் தற்பொழுது நீக்கி இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் தம்பி என்ற சுப்பிரமணியன் அவர்களும், நம்பியூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி, அதே போன்று கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் குறிஞ்சிநாதன் அவர்களும், அந்தியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எம் தேவராஜ் அவர்களும், அத்தானி பேரூராட்சி கழக பொறுப்பில் இருக்கும் எஸ் ரமேஷ் அவர்களும், ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு KS மோகன்குமார் உள்ளிட்டோர்களை நீக்கி தற்பொழுது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். இதில் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்பட வேண்டியது பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி அவர்களுடைய பதவி பறிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் முதல் நாள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் 2வது நாள் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கலந்து கொள்வதை தவிர்த்து விட்டார். அதே போன்று திருப்பூர் முன்னாள் MP சத்யபாமா அவர்களுடைய பதவியும் தற்பொழுது பறிக்கப்படாதது குறிப்பிடத்தக்கது. முதல் கட்டமாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய 7 பேர் பதவிகளும் தற்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை அவருடைய இல்லத்தில் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் டிடிவி மற்றும் சசிகலா உள்ளிட்டோரை சந்திப்பார் என எதிர்பார்க்கலாம் என அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. சிவராமன், உட்கட்சி விவகாரம் குறித்து பொதுவெளியில் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மூத்த நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. இதனுடைய உண்மை நிலவரம் என்ன? அதாவது நேற்றைய தினம் காலை 10 மணி அளவில் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். நேற்று மாலை பார்த்தோமெனால் ஆண்டிப்பட்டி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோமெனால் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. அதே போன்று தேனி மாவட்டத்தில் அங்கங்கே ஒரு சில போராட்டங்களும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விலகியவர்களை உடனடியாக இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் நேற்று போராட்டம் நடைபெற்றது. ஆனால் நேற்று அவர் எந்த ஒரு ரியாக்ட் செய்யாத நிலையில் இன்று காலை ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழகம் முழுவதும் இருந்து மூத்த நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவருடைய ஆதரவாளர்கள் பொறுப்பும் பறிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை வேறு எவரேனும் ஒருவர் கருத்து தெரிவித்தாலும் இதே நிலைதான் என்பதை தற்பொழுது அவர் செங்கோட்டையன் அவர்களுடைய பதவி பறிப்பின் மூலம் சொல்லியிருக்கிறார். அதே போன்று இந்த விவகாரத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். கெடுவார் கேடு நினைப்பார் என்ற கருத்தின் அடிப்படையில் இபிஎஸ் அவர்களுக்கு பார்த்தோமெனால் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை நீக்கி வரக்கூடிய நிலையில் அவருடைய பதவியும் ஒரு நாள் பறிக்கப்படும் என்றும் தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போன்று இந்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகி செம்மலை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். நானும் ஒரு மூத்த நிர்வாகி தான், ஆனால் வெளிப்படையாக எந்த ஒரு கருத்தையும் பொதுத்தளத்தில் பகிர மாட்டேன். ஆனால் கட்சியின் பொதுக்குழு கூட்டி எடுக்கப்பட்ட முடிவை இதுபோன்று பொதுத்தளத்தில் பகிர்வது தவறு என்று செங்கோட்டையன் அவர்களுடைய பதவி பறிப்பிற்கு செம்மலை அவர்கள் தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை செங்கோட்டையன் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதன் மூலம் அவர் சொல்ல வருவது எந்த காலத்திலும் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்ட மூவரும் கட்சியில் எப்பொழுதும் இணைக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார்.